என்னைய பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப. பிப்ரவரி 3ஆம் தேதி சிலம்பரசன் அவர்களுடைய பிறந்த நாள். எல்லா ரசிகர்கள் எல்லோருமே அவரை எஸ்டிஆர் என்றும் டிஆர் சிலம்பரசன் என்றும் கொண்டாடி வருகிறார்கள். அவருக்கு எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இதோ சிம்புவிற்கு இயக்குனர் விஷ்ணு பிரேனின் வாழ்த்துப்பா. சிம்பு, உனக்கு உன் தந்தைதான் ஈஸ்வரன். நமக்கு தமிழ் இருக்கு, உசுரையும் கொடுக்க வரவி இருக்கு. உன் தாய்க்கு நீ சரவணா. நான் நினைச்சா முடிப்பேன், என்ன சொல்லாதே, என்ன மட்டும் வேணா சொல்லாதே. நீ அழகில் மன்மதன், அனுபவத்தில் வல்லவன். உன்னை போல என்ன போல காதலிக்க யாரும் இல்லை. உன்னை வளர்த்ததோ கலைத்தாய் என்னும் தொட்டி ஜெயா. நீ எல்லா ஆட்டமும் ஆடுவாய், சிலம்பாட்டம் உட்பட. உனக்கு பயமே கிடையாது, ஏனென்றால் நீ அச்சம் என்பது மடமையடா என படித்தவன். அவனுங்களை தேடி போப்பேன். உன்னை யாராலும் அடக்க முடியாது, ஏனென்றால் நீ ஒரு அடங்கா காளை. உன் கால்கள் சும்மாவே ஆடாது, ஏனென்றால் நீ வாளு. 11 பேர் நிக்கிற கிரவுண்ட்ல பந்து சந்துல பூந்து பவுண்டரியை டச் பண்ணாதான் சார் கிளாப்ஸே. நான்லாம் எக்ஸ்ட்ரீம் லோக்கல் சார். தம் அடிப்பவர்கள் கூட உன் குத்துப்பாட்டுக்கு ஆடுவார்கள், ஏனென்றால் நீ அலையை போல. நாட்டில் எத்தனை ஸ்டார்கள் வந்தாலும் உன் மாநாட்டில் உன் முன்னால் யாரும் நிற்க முடியாது. ஒன்னு ரெண்டுல இன்பம் இங்க பண்டலா. ஏனென்றால் உனக்கு சினிமாவில் 10 தலை. எல்லாரும் சாப்பிட்டு சரியா சார். பல தோல்வி படங்களை நீ தந்தாலும் வெந்து தணிந்தது காடு என்பது போல் வந்தா ராஜாவாத்தான் வருவேன் என்று அடம் பிடிப்பவன் நீ. உனக்கு கோயில் கட்டி கும்பிட ரசிகர்கள் படை உண்டு. அவன் இன்னொரு கூட்டத்துல போய் சேர்றவன் கிடையாது, அவனுக்காக கூட்டத்தை உருவாக்குறவன். நீயும் வானத்திலே இரவிலே உதிக்கும் சந்திரன் தான். ஒருத்தர் இருக்காரா? யாரு? இங்க என்ன சொல்லுது? கணேஷ் கணேஷ் சொல்லுத. யாரு? அந்த சரியா டியூன் பண்ணாத ரேடியோ மாதிரியே பேசுவான் அவனா? அவரே தண்ட தம்பி. நீ தமிழ் சினிமாவின் மேல் வைத்திருக்கும் காதல் என்றும் அழிவதில்லை. நீ எல்லோருக்கும் அன்பானவன், யாருக்குமே நீ அசராதவன், அடங்காதவன். ஆனா உயிருக்கு உயிரான நண்பனை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். போடா போடி என்று கூறுபவன் மட்டும்தான் உனக்கு ஒஸ்தி என நினைப்பவன் நீ. தமிழ்நாட்டு செக்கச் சிவந்த வானம் போல் என்றுமே உன்னை சுற்றும் ரசிகர் வெள்ளம். எப்பவுமே முதல்ல அவன் மனசு தொடரும். உன் கலை பயணம் என்றும் தொடரும். அது விண்ணை தாண்டி வருவாயா? வணக்கம்.